அனைவருக்கும் வணக்கம். நான் அருந்ததி கதிரவன். இந்த கதையோட பேரே நம்மளை ஈர்க்கும். செம்பொருள் அங்கதம், நாஞ்சில் நாடன் எழுதினது. ஆப்போசிட்டான இரண்டு மனிதர்களை பற்றியும் அவர்களுக்கிடையே நிகழும் சம்பவங்களையும் பற்றிய கதை. எப்பவும் சொல்கிற மாதிரி இந்த கதையோட முழுமையான உணர்வு நமக்குள்ளே இறங்கணும்னா நாஞ்சில் நாடன் எழுத்துக்களை வாசிக்கணும்னு கேட்டுக்கிறேன். நானும் காட்சிகள் கண்முன் விரிகிற மாதிரி சொல்கிறேன். கொஞ்சம் பெரிய கதைங்கிறதுனால கொஞ்சம் சுருக்கி தான் சொல்ல முடியும். அதனால தான் முழுமையாக வேணும்னா வாசிக்கணும்னு கேட்டுக்கிறேன். வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும்னு நாமளா ஒரு வட்டம் போட்டு இருக்கலாம். அது அப்படியே நடந்துக்கிட்டும் இருக்கலாம். இப்படியே போனாலே போதும்பா அப்படின்னும் நம்ம நினைக்கலாம். ஆனால் அப்படியேவா நடக்குது? சில நேரங்களில் புரட்டி போடுதில்ல. அதில் நல்லது தான் நடந்திருக்குங்கிறது நாள்படத்தான் நமக்கு புரியுது. சரியாக ஒரு விஷயம் நடந்தால் அதுக்கு நாம தான் காரணம்னு பெருமைப்பட்டோம்னா, தவறாக ஒரு விஷயம் நடக்கும்போது ஐயையோ நாம தானே காரணம்னு குற்ற உணர்வும் ஏற்படும். சரியாக நடந்தாலும் நாம் காரணம் இல்லை, தவறாக நடந்தாலும் நாம் காரணம் இல்லை. இரண்டுலேயும் நாம் ஒரு கருவி மட்டும்தான் அப்படிங்கிறத உணர்ந்தா அது ஒரு விதமான விடுதலைங்க. அந்த உணர்வு கொடுக்குற சந்தோஷத்துக்கு ஈடு இணையே கிடையாது. அதே மாதிரி போற்றின்னு ஒருத்தர் தன்னுடைய ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு விஷயத்தையும் வரையறுத்து இப்படித்தான் நடக்கணும்னு எழுதப்படாத ஒரு சட்டத்தில் செயல்படும் போது நடக்கிற ஒரு விஷயம் அவரோட வரையறையை எப்படி அடித்து நொறுக்குது அப்படிங்கிறத ரொம்ப பெரிய பெரிய விஷயம்லாம் இல்லைங்க, ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக நாஞ்சில் நாடன் நமக்கு விளக்குறாரு. அதே மாதிரி நாஞ்சில் நாடன் உணவு வகைகளை சொல்லும்போது நம்ம முன்னாடி இலை போட்டு பரிமாறினது மாதிரி இருக்குங்க. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். சங்குப்பரம்பில் நீலகண்டன் போற்றியோட சொந்த ஊர் உதயன் குளங்கரை அடுத்தது ஒரு கிராமம். அதாவது மலையாளி அவர். கான்பூர் கிளையிலேருந்து மாற்றலாகி மும்பை வந்திருக்காரு. இன்னும் ஓய்வு பெற 6 ஆண்டுகள் இருக்குது. இவரோட பேரை முழுமையாக கூப்பிட முடியாது அப்படிங்கிறதுக்காக அதோட மும்பை வாசிகள் கூப்பிடுறது கஷ்டங்கிறதுனால எஸ்என் போற்றின்னு குறுக்கி வச்சிருக்காரு. சங்கு பரம்பில்ங்கிறது இல்லப்பெயர், நீலகண்டன்கிறது சொந்த பெயர், போற்றிங்கிறது குலப்பெயர். இந்த போற்றியோட கையொப்பம் அழகான ஓவியம் மாதிரி இருக்கும். அவரோட கையெழுத்துலேருந்து அவர் பேரை ஈஸியாக வாசிச்சிட முடியும். ஆனால் எளிதில் கள்ள கையெழுத்து போட முடியாதபடி இருக்கும். அதே நேரம் அவரோட ஆங்கிலமும் அற்புதமாக இருக்கும். சிக்கல் என்னன்னா, அவரை தவிர இந்தியாவில் வேறு யாருக்குமே சரியான ஆங்கிலம் தெரியாதுன்னு சொல்லிக்குவார் போற்றி. 27 வயசில் திருமணம் முடித்த போற்றி மனைவியை ஊரில் தான் விட்டு வச்சிருக்காரு. அங்கே மனைவிக்கு பெரியதோர் வீடும் டீச்சர் வேலையும் உண்டு. வருஷத்துக்கு 30 நாட்கள் லீவ் எடுத்துட்டு ஓணத்தை ஒட்டி போற்றி ஊருக்கு போனாருன்னா, ஏப்ரல் மே மாத பள்ளி விடுமுறையில் மனைவியும் மக்களும் கான்பூர் தங்கிட்டு போவாங்க. இப்போ மும்பை. மற்ற நாட்களில் போற்றிக்கு சுயம்பாகம், அதாவது அவரே சமையல். காலையில் சமையல் என்னென்னா பருப்பு, பொடுத்துவல், தயிர், உப்பிலிடு. மத்தியானம் லஞ்சுக்கு எதையும் சாப்பிட்றதில்ல. உணவு இடைவேளையில் பொடிநடையாக நடந்து போய் கேளான்னு சொல்கிற மோரிஸ் வாழைப்பழங்கள், அதாவது நம்ம ஒரு மஞ்சள் பச்சை வாழைப்பழம் மஞ்சள் கலரில் இருக்கும்ல அந்த பழம் 2 வாங்கி தின்பார். சாயங்காலம் வீட்டுக்கு போனதுக்கும் அதே மெனு தான். சாப்பிட்றதுக்கு முன்னாடி 2 லார்ஜ் மிலிட்ரி ரம்மு. எதனாலோ தெரியல, தீராத மூளைக்கடுப்புக்காரனை போல் முகத்தை வச்சிட்ருப்பார். யாருக்கிட்டையும் சுமூகமாக உரையாட மாட்டார். இப்போ காலையில் சமைக்க இயலாத நாட்களில் டீ மட்டும் வச்சு குடிச்சிட்டு ஆஃபீஸ் வந்துடுவார். மதியத்துக்கு ஒரு தோசை மற்றும் கேலா வாங்கிட்டு வர சொல்லுவார். அப்போ போய் கை கழுவிட்டு வந்தாருன்னா தன்னோட ஏசி கேபினை கூட கையால் தொடாமல் தோளால் தள்ளி திறந்து தான் உள்ளே போவார். மிக அத்தியாவசியமாக கை கழுவுனதுக்கப்புறம் யார் கூடயாவது கை கொடுக்க வேண்டியிருந்தா மறுபடியும் கை கழுவ போவார். அவ்வளவு சுத்தம். லேசாக தளர பேசினா கூட கை மாற்றி யாரும் கேட்டுருவாங்களோன்னு நினப்பார் போல் இருக்குன்னு ஒரு கமெண்ட்டு அவரை பற்றி. அடுத்த பர்சன் யாருன்னா, மும்பையோட வழக்கப்படி சிதம்பர குற்றாலம் பிள்ளை மீனாட்சிநாதன் எனும் பெயர் சிஎம் நாதன்னு குறுக்கப்பட்டது. பலர் நாதனை நாத்தன்னு கூட சொல்லுவாங்க. ஒரு வகையில் அதுவும் கூட சரியான காரண பேர் தானோன்னு கூட தோணும். ஏன்னா வாரத்துக்கு ஒரு தடவை தான் பனியன், ஜட்டி, சாக்ஸு, கைக்குட்டையெல்லாம் துவைச்சு அணிஞ்சிக்கிறது வழக்கம். இது ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும்தான் நடக்கும்.
ஒரே ஒரு செட் உள்ளாடைகளோட வாழ்கிற மனுஷன் உலகில் வேற எங்கேயாவது கூட இருக்கக்கூடும். திருமணங்கிறது நாதனுக்கு காணா கனவாகவே இருக்கு. அந்த நிறுவனத்தில் 10 ஆண்டுகளில் தட்டச்சர், குறுக்கெழுத்தாளர், உதவியாளர், மூத்த உதவியாளர்னு உயர்ந்திருக்காரு நாதன். சகல அலுவலக வேலைகளும் கரதல பாடம். அகில இந்திய அளவில் அந்த நிறுவனத்தோட விற்பனைத்துறை பொது மேலாளராக இருந்த ருஸ்தம்ஜி நவ்ரோஜி பகத்துங்கிற பார்சி கணவான் ஓய்வு பெற்றப்ப எஸ்என் போற்றி கான்பூர்ல இருந்து மாற்றமும் பதவி உயர்வும் பெற்று மும்பை வராரு. அதுக்கடுத்து ஒரு பெரிய பேராகிராஃப் நாஞ்சில் நாடன் மதராசிங்கிற வார்த்தையையும் அந்த வார்த்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தப்படும் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாரு. அதை கொடுத்துட்டு அவரே சொல்கிறாரு, நாம் தற்போது பெருவழியை விட்டு கிளை வழியில் பயணமாவதை தவிர்க்கலாம்னு சொல்கிறாரு. இப்போ அடுத்தது மும்பை அலுவலகங்களில் வேடிக்கையாக சொல்லுவாங்க, அலுவலக உதவியாளனாக இருக்கணவனுக்கு கழுத்துப்பட்ட அதாவது டை அணிவிச்சா அவன் விற்பனை பிரதிநிதி, அவனுக்கு கோட்டு கொடுத்தா விற்பனை மேலாளர், கார் கொடுத்தா பொது மேலாளர். அந்த வழியில் தான் சிஎம் நாதன் சேல்ஸ்மேன் ஆனது. போற்றி கோழிவாடா மத்திய அரசு குடியிருப்போட ஒன்றும் கிச்சன் அடுக்கு ஒன்றில் குடியிருக்காரு. அவரு கூட இன்னொரு மலையாள வாசியும் உண்டு. அவர் கோஸ்ட் கார்டில் ஒர்க் பண்ணுறதுனால 15 நாளைக்கு ஒரு தடவை தான் வருவார். வரும்போதெல்லாம் போற்றிக்கு மிலிட்ரி ரம் ஒன்று எடுத்துகிட்டு வருவார். நாதன் இருக்கிறதோ தானா தாண்டி முப்ராங்கிற இஸ்லாமிய மீனவ கிராமத்தில் குடியிருக்காரு. நகரத்தில் வாழ்கிறது இருக்க மாதிரி இருக்காது, ஊரில் வாழ்கிற மாதிரி இருக்கும். வாடகையும் மிதமானது. சில முறை நாதன் போற்றி கூடவே போக வேண்டி இருக்கும். கிங் சர்க்கிள் ரயில் நிலையத்தில் இறங்கி சாலையை குறுக்கு வெட்டி ரயில் பாலத்துக்கு கீழே இருக்கிற குறுக்கு பாதை வழியாக கூட்டு போவார். அங்கே வழியெல்லாம் என்ன இருக்குன்னு நாஞ்சில் நாடன் வர்ணிக்கிறாரு பாருங்க. மீன்கார கோழிகள், கூறு வைத்து காய்கறி விற்கும் தமிழச்சிகள், தேங்காய், நேந்திரம்பழம், நேந்திரங்காய் சிப்ஸு, மரவள்ளி, பப்படம் விற்கும் சேட்டன், பிரெட்டு முட்டை விற்கும் காக்கா, வடா பாவ் உசல் விற்கும் மராத்தி காட்டி. போகிற வழியில் தட்டை பயிற்றங்காயோ, முட்டைக்கோசு, கேரட்டு அல்லது பீட்ரூட்டு போன்ற சமைக்க எளிதான காய், கிழங்கு, அர்த்தா, வடாப்பாவ் இதெல்லாம் வாங்கிக்குவார். தட்டை பயிற்றங்காயை மேலோட்டமாக சீர்பார்த்து காம்பு பகுதி ஒரு புறம் வர்ற மாதிரி அடுக்கி சமமாக தட்டி பலகை மேலே வச்சு வால்கட்டையால் ஒரே நறுக்கு. குப்பையை தள்ளிட்டு 1.5 அங்குல நீளத்தில் வெட்டிக்குவார். சீனி சட்டியில் ஒரு கரண்டி வெளிச்செண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் அரிந்த பயிற்றங்காயை போட்டு வதக்கி உப்பு போட்டு மிளகாவத்தில் பொடி பொடியாக கிள்ளி போட்டு புரட்டி இறக்குவார். காய் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி ரசம். குக்கரை வச்ச உடனேயே ரம் கிளாஸை கையில் எடுத்துக்குவார். அலுவலக தராதரம் காரணமாக என்றைக்குமே நாதனுக்கு ஒரு கிளாஸை அவர் நீட்டினது கிடையாது. ஆனால் கிளாஸு சமையல் மேடையில் வச்சுட்டு போற்றி பாத்ரூம் போனால் நாதன் உடனே என்ன பண்ணுவாருன்னா 2 லார்ஜ் ஊற்றி ஒரே மடக்கா வாயில் ஊற்றிட்டு நல்ல பிள்ளையாக வாயை தொடச்சிக்குவார். குடியோட தர்மம் எச்சில் பார்ப்பதில்லை. இதுக்கு முன்னாடி இருந்த மேலாளர் பகத் இதற்கு எதிர்மறை. அலுவலக நேரம் தவிர மற்ற நேரங்கள்லாம் அவர் சகபாடி. எப்போதாவது எதன் நிமித்தமாவது சார்னி ரோட்டில் இருந்த அவர் வீட்டுக்கு போனால் உட்கார சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் அவர் கொண்டு வர்றது 2 கண்ணாடி டம்ளர்களும் ஜானி வாக்கர் குப்பியும். என்ன செய்கிறது, பகத் வேறு போற்றி வேறு. போற்றி கழிப்பறையில் கதவை தாளிட்டு இருக்கும்போது கூட அலுவலக பொது மேலாளருங்கிற தான் பதவியை மறக்கிறதில்ல. அலுவலகம் போக வர லோக்கல் ரயிலுக்கு முதல் வகுப்பு பருவகால பயணச்சீட்டு வச்சுருப்பார் போற்றி. கையில் ஒரு எக்கோலா ப்ரீஃப் கேஸு, அதுல ஒரு வீட்டு சாவியும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழும் இருக்கும். இதுக்கெல்லாம் எதுக்கு ப்ரீஃப் கேஸுன்னு நினைக்கலாம். ஆனால் அன்னைக்கெல்லாம் அதிகாரின்னா கையில் அது இருக்க வேண்டும். அது ஒரு மரியாதை சின்னம். எனக்கு எங்கள் க்ளோஸ் ரிலேட்டிவில் ஒரு மாமா இருக்காங்க. அவங்க அப்போ ஆஃபீஸ்க்கு போகும்போது எப்போவும் அந்த ப்ரீஃப் கேஸ் கொண்டு போன பழக்கம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ 85 இயர்ஸ் ஆச்சு. எப்போ யார் வீட்டுக்கு வந்தாலும் அந்த ப்ரீஃப் கேஸோடு தான் வருவாங்க. அதில் அவங்களுக்கு தேவையான சில விஷயங்களோட ஒரு டவல் மட்டும் இருக்கும். பெருசாக எதுவும் இருக்காது. ஆனால் ப்ரீஃப் கேஸோடு தான் அவங்கள பார்ப்போம். சிலர் மதிய உணவுக்கான கன செவ்வக வடிவில் ஒரு டிஃபன் பாக்ஸும் உள்ளே வச்சுருப்பாங்க.
சப்பாத்தியும் சுக்கா பாஜியும் அதில் இருக்கும். சுக்கா பாஜிங்கிறது எதுக்குன்னா, அது ஒழுகாது, கசியாது, உலரவும் செய்யாது. திரும்பும்போது சிலர் அடுத்த நாள் தேவைக்கான காய்கறியை வாங்கி உள்ளே வச்சுக்கிறதும் உண்டு. இராணுவ வீரனுக்குரிய மிடுக்கோட கையில் குறும்பெட்டியோட போற்றி ரயிலை விட்டு இறங்கி நடந்து அலுவலகம் வருவார். 9:45க்கு நுழைஞ்சாருன்னா 5:15க்கு இறங்கிடுவார். போற்றிக்கிட்ட இருந்து நாதன் நிறைய கற்றுக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். அதாவது சுத்தமாக இருக்கிறது, சிக்கனமாக இருக்கிறது, தவறின்றி ஆங்கிலம் பேசுறது, எழுதுறது, இப்படி எத்தனையோ. ஆனால் எப்படி ஒரு கவனமாக ஒரு கடிதத்தை வரைவு செஞ்சு ஒப்புதலுக்கு அனுப்பிச்சாலும் அதில் செம்மையில் 2 திருத்தங்கள் செய்வார் போற்றி. எடுத்துக்காட்டுக்கு, குறிப்பிட்ட தினத்தில் வர இயலும் அப்படின்னு எழுதுனா குறித்த நாளில் வரக்கூடும்னு திருத்துவார். 2க்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? எதுவும் இல்லை. ஆனால் தான் பொது மேலாளருங்கிறத எந்த சூழலையும் அவர் மறக்கிறது கிடையாது. நாதனோ எது இடம் போனா என்ன, வளம் போனா என்ன அப்படிங்கிற மனப்பாங்கு கொண்டவர். இந்த அளவுக்கு போகும்போதே கதையில் என்ன டேர்னிங் பாயிண்ட் வரும்னு நமக்கு, ஏன்னா இப்போல்லாம் சினிமாக்கள் நம்ம பார்க்குறோம், எந்த விஷயமும் டீப்பாக போகும்போது அதில் எங்கே அடி விழுகுங்கிறது நமக்கு புரிகிற மாதிரி தோணும். பட் எங்கங்கிறது கதை போக போகத்தான் தெரியும். அதே மாதிரி தான் இந்த கதையிலையும். இப்போ வெளியூர் பயணங்கள்லாம் போயிட்டு வராங்கன்னா, ஏன்னா இவங்க நூற்பாலைகளில் மிஷின்களை, எந்திரங்களை வாங்கி விற்கிற அந்த இது ஆஃபீஸ் இது. இப்போ வெளியூர் பயணங்களில் முடிச்சுட்டு வர்ற நாதன் போற்றிக்கு அறிக்கை கொடுக்கணும், செலவு பட்டியல் கொடுக்கணும். நாளனா எட்டனான்னு தணிக்கை செய்வார் போற்றி. பயணம் செய்ததாக சொல்லப்படுற ரயில் வண்டியோட நேரங்களையும் சரிபார்ப்பார், பயண தூரங்களையும் கணக்கிடுவார். ஒரு வேளை உணவுக்கு அந்த ஊரில் எவ்வளவு ஆகும்னு அனுமானிப்பார். இறுதியில் செலவு கணக்கில் 20-30 ரூபாய் வெட்டப்பட்டிருக்கும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாரு. வைக்கோர் படப்பு மேலே நாய் கடந்தாப்புல, தானும் தின்னாது மாட்டையும் தின்ன விடாது அப்படிங்கிற மாதிரி. யார் செஞ்ச நல்வினையோ, விற்பனை நல்லா இருந்துச்சு, பருவமழை காரணமாக இருக்கலாம், பவர் கட்டு இல்லாததாக இருக்கலாம், ஏற்றுமதி சிறப்பாக இருந்ததாகவும் இருக்கலாம், சந்தை வலுவாக இருந்துச்சு, அலுவலகத்தில் பட்ஜெட்டு, டார்கெட்டு, புக்கிங்னு கேள்விகள் பெருங்குரலில் இல்லை. கொல்கத்தாவோட பழைய நூற்பாலை ஒன்று புதுப்பித்தல்லையும் விரிவாக்கத்துலேயும் இருந்துச்சு. ஏராளமான நூற்பு இயந்திரங்கள் வாங்கப்பட இருந்தது. விற்பனைக்கான பூர்வாங்க வேலைகள் அனைத்தையும் நாதன் தான் செஞ்சுருந்தார். பெரிய அளவில் ஆலைக்கு கடனுதவியும் ஏற்பாடாகி இருந்தது. விலை தீர்மானிக்கிற பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு வருது. அப்போ போற்றி கிளம்பணும். அவர் தானும் வாடோ அப்படின்னு கூப்பிடுறாரு நாதனை. நிர்வாகத்தோட அனுமதி வாங்கி பயணச்சீட்டுகளுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. நாதன் தான் மட்டும் போகிற பயணங்கள்லாம் ஒரு சின்ன ட்ரிக் ஒன்று பண்ணுறது. ஏன்னா கொஞ்சமாவது கணிசமாக பணம் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இவரோட பொசிஷனுக்கு இவர் 3 அடுக்கு ஏசி பெட்டியில் பயணம் செய்யலாம். ஸோ 3 அடுக்கு ஏசி பெட்டியில் டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு போக வர புக் பண்ண உடனே அதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு, ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு, அதை உடனே கேன்சல் பண்ணிவிட்டு திருப்பி சாதாரண பெட்டியில் டிக்கெட் புக் பண்ணிக்கிறது. ஸோ அப்போ ஓரளவுக்கு கணிசமானதோர் தொகை மிச்சமாகும். ஆனால் போற்றி அப்படி கிடையாது. சகல கௌரவங்களோடு அனுமதிக்கப்பட்ட வகுப்பில் தான் பயணம் செய்வார். அனுமதிக்கப்பட்ட தரத்தில் இருக்க விடுதிகளில் தான் தங்குவார், உண்பார். வாடகைக்கார் இல்லாமல் பயணம் செய்கிறதே கிடையாது. அலுவலக ஒழுங்குகளில் அவரை யாரும் விரல் மடக்க இயலாது. நாதம் பயணம் போனால் எதில் சேமிக்கலான்னு கணக்கு பார்க்குறது, பகல் பூரா வெளியே சுற்றிட்டு இரவில் கிடந்துறங்க ஒரு இடம், அது என்னவா இருந்தால் என்ன, எப்படியும் போய் சேரணும், எந்த வகுப்பில் போனால் என்ன, பசியாறணும், என்ன சாப்பிட்டா என்ன, இந்த குணம் நாதனுக்கு. போற்றியோட பயணம் போனால் பணம் ஏதும் மிச்சமாகாதுன்னு நாதனுக்கு தெரியும். ஆனால் போற்றி ஒரு நல்லது ஒரு சேல்ஸ்மேனு, தண்ணீரில் தடம் பார்க்கிறவர். அந்த பிஸ்னஸோட சூட்சமங்கள் அவருக்கு நல்லா தெரியும். அதாவது பாம்பரியும் பாம்பின் கால், கையூட்டு எதிர்பார்ப்பவனை அவர் ஏமாற்றியதில்லை, கையூட்டு வாங்காதவனை அவர் கெடுத்ததும் இல்லை. மேலும் ஒத்துக்கொண்ட விலைக்குள் இயந்திரம் தயாரித்து லாபம் பார்க்கவும் அவர் அறிவார். இப்போ டிக்கெட் புக் பண்ணுறாரு. ஏசி 2 அடுக்கில் போற்றிக்கும் 3 அடுக்கில் நாதனுக்கும் புக் செஞ்சு பயணமும் ஆரம்பிச்சிடுது. நாதனுக்கு வயிறு காந்தது. எந்த முட்டாளாவது இப்படி பணத்தை பாழ் செய்வானான்னு. மும்பையிலேருந்து கொல்கத்தா ஹவுராவுக்கு கீதாஞ்சலி எக்ஸ்பிரஸில் போகிறாங்க. 24 மணி நேர பயணம் அது. ரயில் நிலையத்துக்கு நூற்பாலையோட கார் வந்துருந்துச்சு. புரோட்டோக்கால் படி முன்னிருக்கையில் நாதனும் பின்னிருக்கையில் போற்றியும் உட்காரணும். ஹவுராவோட 2ஆய் பிளந்து உயரும் பாலம் வழியாக 1 மணி நேரம் சாலை பயணம் போகிறாங்க.
அந்த நூற்பாலைக்கு போயிடுறாங்க. அந்த ஆலையோட பின்புறம் விருதுநர் மாளிகையில் தங்க வைக்கப்படுறாங்க. உண்மையில் அது மாளிகை தான். நவம்பர் மாதத்து குளிர் கிடந்து ஆட்டுது. மரங்கள் அடர்ந்த காட்டின் நடுவே இருக்க அந்த விருந்தினர் விடுதி. கணப்பு, வாசிப்பறை, உணவுக்கூடம், படுக்கை அறைகள், முன்புறம் நீண்டு கிடந்த வராந்தான் எல்லாமே அழகு. ஐரோப்பிய துரைகள் தங்கி இருந்த விடுதி இது. இந்திய துரைகள் குறைந்தவர்களா என்ன? பழங்கால கட்டிடம், ஆனாலும் சுத்தமாக பராமரிக்கப்பட்டிருக்கு. போற்றிக்கும் நாதனுக்கும் வங்காளி தெரியாது, ஆனால் இந்தி தெரியும். சமயக்காரன் சொல்கிறான், டார்ச் இல்லாமல் தரையில் இறங்கிடாதீங்க, பாம்புகள் ஊறும்னு. அதுக்கான தோதும் இருக்குது. ஸ்வெட்டர் இருந்தாலும் குளிர் உரைக்குது. வெந்நீரில் குளித்து போற்றி பயணத்தின் போதே ரம் குப்பி கொண்டு வந்திருந்தார். அந்த குளிருக்கு 2 லார்ஜ் உறிஞ்சினா நல்லா இருக்கும் நாதனுக்கு தோணுது. ஆனால் போற்றி தரமாட்டாரே, கேட்பதும் தகாது. குளித்து குடித்து உணவு தயாரானதும் இன்சுலின் போட்டுக்கிட்டாரு போற்றி. ஏன்னா முதிர்ந்த சர்க்கரை நோயாளி அவர். இப்போ வந்துடுச்சுங்க நம்ம ஏரியா சாப்பாடு. வங்காளிகள் நம்மை போலவே சோற்று பிரியர்கள். சுட சுட சோறு, முழு உளுந்த வறுத்து நன்கு குழைய வேக வைத்து டால் செஞ்சுருந்தாங்க. டாலில் பொரிச்ச அயில ஒன்று முழுசாக மிதக்குது. வங்காளத்தில் மீன்கிறது சைவம். பீர்க்கங்காயில் கூட்டு, வாழைக்காயில் கறி, நெய் மீன் துண்டங்கள் சிறிதாக வறுத்து போட்டு உப்பு, மிளகாய் பொடி, கடுகெண்ணெய், வினீகர் என ஊற்றிய ஊறுகாய். சிம்பிளாக மீன் ஊறுகாய். இனிப்புக்கு ரசகுல்லா. போற்றி இனிப்பு சாப்பிடக்கூடாது. அவர் பங்கு ரசகுல்லா விழிச்சு பார்க்குது. வீணா போயிடுமேன்னு எடுக்க கை நீட்டுறாரு நாதன். போற்றி உடனே என்ன சொல்கிறாரு பாருங்க, அது டேபிள் மேனஸ் இல்லடோ அப்படின்னு சொல்கிறார். விளங்காத ஆளு அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டாரு நாதன். போற்றி பிறப்பால அந்தணன், தொழிலாள வைசியன், நடப்பன பரப்பன நீந்துவன என உண்பதால் சூத்திரன், நாகரிகத்தால் மிலேச்சன் போலும். அப்போ போற்றி ஒரு விஷயம் சொல்கிறாரு, இதுக்கு முந்தி இதொன்னும் கூட்டியிருக்க மாட்டேன், எதையும் முகஞ்சொலிக்காத உண்ணணும், எங்கே போனாலும் சாம்பார் புளிச்சேரி தேடிட்டு இருக்கப்படாது என சின்னதோர் அன்னதோத்தரம் சொன்னார். எப்படி செஞ்சுருந்தாலும் உளுந்தம்பருப்பு டாலு வலுவழுப்பு தானே. வளவள கொலகொல ஆட்களை ஊரில் சொல்லுவாங்க. வெண்டைக்காய், விளக்கெண்ணெய், சேப்பங்கிழங்கு, உளுந்து அரைச்ச அம்மீன்னு. அடுத்து கம்பளி போர்த்தி நல்ல உறக்கம். ரயில் அடுப்பு, வெந்நீர் குளியல், சுட சுட உணவு, உரைக்கும் குளிர். காலையில் மங்களா பொழுது புலர்ந்து வருகையில் எந்திரிச்சு பல் துளக்கி சாய் பருகிட்டு விடுதியை விட்டு வெளியே வரும்போது சுற்றி கிடந்த அடற்காடு அச்சமும் ஆர்வமும் ஊற்றதா இருக்குது. வேற்று மனிதார்வம் இல்லை. போற்றி குளிருக்காக நெஞ்சின் குறுக்க கைகளை கட்டிட்டு நடக்கிறாரு. விடுதியோட பின்புறம் தடம் ஒன்று, அதாவது சின்ன பாதை ஒன்று வளைந்து நீண்டு ஓடி இறங்குது. திடீரென இறையென புலப்பட்டது தாமோதர் நதி. அகன்று விரிந்து ஆழ்ந்து நெடிய ஓட்டத்தில் தளர்ந்து வங்கக்கடலில் கலக்க விரைந்து கொண்டிருந்தது. குளிக்கியாடா என்றார் போற்றி. கால் நினச்சா சிலியர்னு குளிருது. உள்ளூரில் பேய்க்கும் வெளியூரில் தண்ணீருக்கும் அஞ்சனுங்கிற ஒரு வரியோடுது உள்மனதில் நாதனுக்கு. போலாண்டா அப்படின்னாரு போற்றி. ஆனால் நகர மனமில்லை நாதனுக்கு. படித்துறையில் உட்கார்ந்து நீர்ப்பரப்பை வெறித்தவாறு இருக்கலாம் காலங்காலமானு தோணுது. ஆனால் போற்றியோட வள்ள நெருப்பு வச்சாச்சு. அதாவது என்னென்னா பிஸ்னஸ் மூடுக்கு வந்துட்டார். இப்போ உள்ளே போனால் கால பலகாரம் என்னென்னா நீண்ட சுருள்களாக இருந்த இனிப்பும் சற்று புளிப்பும் சூடும் மொரமொரப்புமான மஞ்சள் நிற பாகு ஒளிரும் ஜிலேபிகள். அடுத்து கடலை மாவை சப்பாத்தி போல் தேய்ச்சி அங்குல அகலத்தில் நீளமாக வெட்டி கடலை எண்ணெயில் பொரித்தெடுத்த பாப்டி. கடித்து கொள்ள நீளமான மெல்லிய பிஞ்சு பச்சை மிளகாயை எண்ணெயில் வறுத்து உப்புல புரட்டினது. போற்றி இன்சுலின் குத்திக்கிட்டதுக்கப்புறம் பாப்டியை மட்டும் கொறிக்கிறாரு. சமயக்காரர் பார்க்குறாரு. அவர் போற்றி பங்கு ஜிலேபியை நாதன் பக்கம் நகர்த்தி வச்சுட்டு சாய் எடுக்க போயிட்டாரு. இந்த டேபிள் மேனஸை என்ன செய்கிறதுன்னு தெரியலையேன்னு திகைக்கிறாரு நாதன். இப்போ இந்த உணவுகள்லாம் அவர் எழுதியிருக்கதை பார்க்கும்போது முன்னாடிலாம் நமக்கு எல்லாருக்கும் இந்த உணவுகள் தெரியும்னு சொல்ல முடியாது. அதாவது இந்த பாப்டி, அந்த ஜிலேபி, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம். ஜிலேபி ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும், பாப்டி அதெல்லாம். பட் இப்போ நமக்கு இந்த யூடியூப்பில் எல்லா விதமான உணவுகளும் வந்துருச்சு. நம்மளும் பார்த்துட்டு செஞ்சு பார்க்குறோம், சாப்பிட்டு பார்க்குறோம். அப்படிங்கும்போது இது எல்லாமே நம்ம கற்பனையில் அந்த காட்சியில் விரியுது பாருங்க. ரியலி சூப்பர். அடுத்ததாக
இயந்திரங்களோட விலை வந்து இரு தரப்புக்கும் சேதமின்றி படிஞ்சிச்சு, மின்னிட்டு கையெழுத்தாகிடுச்சு, கைகுலுக்கி பிரிஞ்சு மதிய உணவுக்கு விடுதிக்கு வர்றாங்க. அப்போ என்ன சமைச்சு வச்சுருக்காங்கன்னா, சுடு சோறு, கடலைப்பருப்பு டாலில் பொரிச்சு போட்டிருந்த குளத்து மீன், சொரக்காய் கூட்டு, கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கறி, தயிர், மாங்காய் ஊறுகாய், இனிப்புக்கு சோம்சோம். இரவு 8:30 மணிக்கு வேலை முடிஞ்சதுனால மும்பை போகிற ஹவுரா மெயில 6:30 மணிக்கு கார் வரும்னு சொன்னாங்க. மதிய உணவுக்கு அப்புறம் நல்லா தூங்கினார் போற்றி. ஆனால் நாதனுக்கு தூக்கம் வரல. மறுபடியும் விடுதியை சுற்றி வராரு, காட்டை அளக்குறாரு, தாமோதர நதியில் கண்ணாரி கிடந்தார். மைனாக்கள், செம்போத்துக்கள், காகங்கள் பறந்து திரிந்தன. பச்சை கிளிகள் உயர்ந்து தாழ்ந்தன. கண்ணுக்கு புலப்படாம குயில்கள் கூவியவாறு இருக்கு. இதெல்லாம் ரசிச்சுட்டு விடுதிக்கு வந்தப்போ போற்றி பெட்டியை மூடி புறப்பட தயாராகிட்டு இருக்காரு. இறுதி சுற்றுக்கான ரம்மு மேசை மேலே தயாராக இருக்கு. மாலையில் வந்து சிறு தீனி தான் அப்படிங்கிறதுனால அந்த சமயக்காரர் என்ன ரெடி பண்ணியிருக்காருன்னா, காரப்பொரி, அதோட வேக வச்சு நீலவாக்கில் நறுக்கி வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு தாளித்து எலுமிச்சை பிழிந்த உருளைக்கிழங்கு. ஒரு உருளைக்கிழங்குக்கு எவ்வளோ வேலை பாருங்க. அதோட சாய். நேரத்தோட இன்சுலின் குத்திக்கிட்டதுனால இதையே நாஸ்டாவாக சாப்பிட்றாரு போற்றி. இரவு உணவை துறந்துவிடும் எண்ணம் இருக்கும் போல. ஆனால் பொரியெல்லாம் தின்னுட்டு படுத்தா நாதனுக்கு கண்ணடையாது. அவரோட அளவு உண்பது நாளி. நாளின்னா நாளி அரிசி சோறு. நாளி அரிசிங்கிறது ஏறத்தாழ 3/4 கிலோ. சரி, ரயில் ஏறினப்புறம் பார்த்துக்கலாம், வெவ்வேறு பெட்டிகள் தானே நினச்சிட்டு கிளம்பிடுறாங்க. நேரத்தோட ஹவுரா ரயில் நிலையம் சேர்ந்து ரயில் மேடை தேடி வண்டி பார்த்து பெட்டி கண்டு போற்றியை உட்கார வச்சுட்டு தன்னோட இடத்துக்கு வர்றாரு நாதன். தற்போதைய பயணங்களில் இரவில் தூங்க முயற்சிக்கும் போது செல்ஃபோனுங்கிறது ஒரு தொந்தரவு. பெட்டிக்குள்ளே வச்சு போட்டுனா அவசர அழைப்புகளை கவனிக்க முடியாது. ஆனால் வந்திருக்கிறது ஆஃபீஸருங்கிறதுனால கண்டிப்பாக என்ன அழைப்புனாலும் பார்க்கணும். அதே நேரத்தில் சட்டப்பையில் வச்சுருந்தா கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கால் சட்டப்பையில் போட்டுக்கிட்டா உருண்டு படுக்கும்போது செல்ஃபோன் நசுங்கிடும். இதில் கண்ணாடி போட்டுட்டு தான் செல்ஃபோன் பார்க்குறவங்களுக்கு இன்னும் கஷ்டம். கண்ணாடி, செல்ஃபோன் ரெண்டையும் பாதுகாக்கணும். கம்பளிக்குள்ளே பொதிஞ்சு நல்ல உறக்கத்தில் இருக்காரு நாதன். அப்போ செல்ஃபோன் மணி அடிக்குது. என்னன்னு தெரியலையேன்னு விழிச்சு நிதானத்துக்கு வந்து படுக்கையோட தடுப்பு சுவரோரம் வச்சுருந்த செல்ஃபோனை எடுத்து பார்த்தா போற்றியோட எண்ணு. அவருக்கு டக்குன்னு தோன்றது என்ன தெரியுமா? இது என்ன டேபிள் மேனஸ் இந்த நேரத்தில்னு. போற்றியோட குரல் வந்து கலங்களா மங்களா ஒலிக்குது. நாதன், ஒரு சாக்லேட்டோ ஸ்வீட்டோ உடன் தானே வேணும். சுகர் இறங்கி இருக்கும் போல, படபடப்பா இருக்கு. நீ உடனே என் பெட்டிக்கு வா. நல்ல வேலையா தொடர்வண்டியோட கதவுகள் ஒரு பெட்டியிலிருந்து மற்றதுக்கு போகிற விதத்தில் திறந்திருந்ததுனால இவன் இப்போ நாதன் மூடுறாரு. மணி 1:15 ஆகி இருக்கும். எல்லாருமே வந்து குளிருக்கு கம்பளிக்குள்ளே புதைஞ்சு படுத்திருக்காங்க. ஸ்வீட்டோ சாக்லேட்டோ யார்கிட்ட கேட்குறது, யாரை எழுப்புறதுன்னு தெரியல. புரண்டு ஒருத்தர் படுக்கும்போது அவர்கிட்ட கேட்டால் அவருக்கு புரியவே இல்லை. இன்னொருத்தரை கேட்டால் சுப்ரோ அப்படின்னு எரிச்சலாக சத்தம் வேற போடுறாரு. பெண்கள் கிட்ட கேட்கலான்னா அந்த போர்வைக்குள்ளே படுத்திருக்கிறது பெண்ணா ஆனான்னு தெரியல. அதோட எப்படி தொட்டு எழுப்ப முடியும்? நல்லா விழிச்சிருத்த ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது கையை விரிச்சிட்டார். மறுபடியும் போற்றிக்கிட்ட இருந்து ஃபோன் வருது. நாதன், குச்கரோ ஜல்தி. குரல் மூழ்கிக்கிட்டு இருக்கு. ஏசி பெட்டியில் அனாமத்து பயணிகள் யாரும் கண்மிழித்து பயணத்தில் இல்லை. ஒன்றும் ஓடலை நாதனுக்கு. படபடப்பாக இருந்துச்சு. பெட்டியை 3 தடவை பயந்த எலி போல ஓடி கடந்தாயிற்று. போற்றி மயங்கி கோமால போயிட்டா எல்லாம் சிக்கலாயிடும். வண்டி போகிற வேகத்தை பார்த்தா சமீபத்தில் நிறுத்தம் வர தோதும் இல்லை. கொக்கியில் தொங்கி கொண்டிருந்த திறந்த பைகள் சிலவற்றில் கைவிட்டு பார்க்குறான். பழங்கள், தின்பண்டங்கள் ஏதாவது கிடைக்குமான்னு. ஒன்றும் பயனில்லை. அப்போ வேறு வழி இல்லாமல் பெட்டியோட கடைசியில் குப்பை போடன்னு சின்ன கண்டெய்னர் ஒன்று இருந்துச்சு. ஓடி போய் மூடியை திறந்து வைத்தபடி தொலாவுறாரு. அங்கே என்னென்ன இருக்குது தெரியுமா? வலிச்சு தின்னு எரிந்த சின்ன பிளாஸ்டிக் டப்பாக்கள், வாழைப்பழத்தோல், காலி தண்ணீர் பாட்டில், துடைத்து சுருட்டிய செய்தித்தாள்னு புரண்டு வருது. கீழ் மேலே புரட்டியதில் பிரெட்டு கவர் ஒன்றும் பிஸ்கட் கவர் ஒன்றும் தட்டுப்படுது. எடுத்து பார்த்தா அந்த பிரெட்டு கவரில் என்ன இருக்குது? மேலேயும் கீழேயும் கடைசியாக இருக்கும்ல அந்த கனத்த ரொட்டி ஸ்லைஸுகளும் அந்த பிஸ்கட் பேக்கெட்டில் உடஞ்ச குளுக்கோஸ் பிஸ்கட் துண்டுகளும் தெரியுது. கையை தொடச்சிட்டு எடுத்துகிட்டு ஓடுறாரு நாதன் போற்றி இருந்த பெட்டிக்கு. ஏன்னா இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிற பழக்கம் நாதனுக்கு உண்டு அப்படிங்கிறது நான் கதையில் முன்பு விவரிக்கப்பட்டிருந்தது.
போற்றி அரை மயக்கத்தில் வியர்வை சொட்ட நனைஞ்சிருக்காரு. வாங்க நீண்ட கை உதறிச்சு. பிஸ்கட் துண்டை அவரது வாயருகே நீட்டுறாரு நாதன். பறவை குஞ்சு போல வாயை அகல திறந்து வாங்கிக்கிட்டாரு. தொடர்ந்து அவசர அவசரமாக கனத்த ரொட்டி துண்டுகளை மென்று இறைக்கிறாரு. மற்றொரு பயணியோட தலைமாட்டில் இருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து நீட்டுறாரு நாதன். 2 மடக்கு குடிக்கிறாரு போற்றி. சற்று ஆசுவாசம் தெரியுது. படபடப்பும் வியர்வையும் மடங்க மேலும் சற்று நேரம் ஆகும் போல. 7-8 நிமிஷங்களில் ரயில் நிலையம் ஒன்று வருது. சிற்றுண்டி நிலைய விளக்கொளி சற்று தொலைவில் தெரியுது. ஓடி போய் மீதி சிலரை வாங்கக்கூட நிற்காம குளிர்பான குப்பி ஒன்று எடுத்துகிட்டு வராரு நாதன். ரயில் நகர ஆரம்பிச்சிருது. அவசரமாக அரை போத்தல் குடித்தாரு போற்றி. மிச்சத்தை தலைமாட்டில் வச்சிட்டாரு. படபடப்பு தணிஞ்சு வியர்வை யார முற்பட்டிருந்துச்சு. முகத்தை தெளிச்சல் வந்தது. நெஞ்சில் கை வச்சு நெடுமூச்சொன்று எறிந்தார். நாதனை பார்த்து சிரிக்க முயல்றாரு. அப்போ அவர் போற்றி சொல்கிறாரு, ரெச்சப்பட்டு கேட்டோ வளர உபகாரம், இனி பேடிக்கானில்லா போய் கிடனோம் என்றார். வேறொன்றும் அறியாமல் ரயில் நெடிது ஓடியவாறு இருந்தது. கதை முடிஞ்சு. இது ஏதோ நிஜமாவே நடந்தது போல தோணுதில்ல. வாழ்க்கை எப்போ எது வேணாலும் கொடுக்கும். என்னடா இப்படி புரட்டி போடுதேன்னு பயப்படாமல் துணிஞ்சு நின்னோன்னா அதோட முடிவில் பிரகாசமான எதிர்காலம் இருக்கும். நடக்கிற எல்லாவற்றிற்கும் நன்றி. கதையை கேட்டு முடிக்கும்போது மனசில் சுகமான உணர்வு பரவனா ஜஸ்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நன்றி.